வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். நினைவுகொள்வோம் நவாலியூர் சோமசுந்தர புலவர். ஆடிப்பிறப்பு. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பனங்கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்ட தின்னலாம் தோழர்களே. பாசிப்பயறு வறுத்து குத்தி செந்நெல் பச்சை அரிசி இடித்து தெள்ளி வாசப்பருப்பை அவித்து கொண்டு நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து வேண்டிய தேங்காய் உடைத்து துருவியே வேலூர் சர்க்கரையும் கலந்து தோண்டியில் நீர் விட்டு மாவை அதிற்கொட்டி சுற்றி குழைத்து திரட்டி கொண்டு வில்லை வில்லையாக மாவை கிள்ளித்தட்டி வெள்ளக் கலவையை உள்ளே இட்டு பல்லு கொழுக்கட்டை அம்மா அவிப்பாளே, பார்க்க பார்க்க பசி தீர்ந்திடுமே. பூவை துருவி பிழிந்து பனங்கட்டி போட்டு மாவுருண்டை பயருமிட்டு மாவை கரைத்தம்மா வார்த்து துளாவுபவள் மணக்க மணக்க வாயூரிடுமே. குங்குமப் பொட்டிட்டு பூமாலை சூடியே குத்து விளக்கு கொளுத்தி வைத்து அங்கிளநீர் பழம் பாக்குடன் வெற்றிலை ஆடிப் படைப்பும் படைப்போமே. வண்ணப் பலாவிலை ஓடிப் பொறுக்கியே வந்து மடிதலை கோலிக்கொண்டு அன்னை அகப்பையால் அள்ளி அள்ளி வார்க்க ஆடிப் புதிக்கூழ் குடிப்போமே. வாழைப்பழத்தை உரித்து தின்போம், நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம். கூழை சுட சுட ஊதிக் குடிப்போம், கொழுக்கட்டை தன்னை கடிப்போமே. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடிப் பனங்கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.